ஐயப்பன் ஐயப்பன் எல்லாத்துக்கும் ஓடுறது கொடியாப்பட்டே ஐயப்பன். இந்த விழாவை ஏற்பாடு செய்த நம்முடைய ஆசிரியர் பாலு உள்ளிட்ட வருகை தந்த அனைவருக்கும் வணங்குகிறேன். நம்ம எப்பவுமே அண்ணன் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ நான் தொடர்ச்சி நம்ம அண்ணன் ஜெயச்சந்திர அண்ணன், இப்போ ரவிகாந்தி அண்ணன், ராமமூர்த்தி அண்ணன், இப்போ நம்ம ஒரு பெரிய வட்டமாக இருக்கிறோம். நம்ம அது இதே சின்ன வட்டம். இப்போ மக்கள் படிப்பவை, இலக்கிய கூடு, இன்னும் பல தரப்பட்ட கவிஞர்களுடைய பட்டாளமாக மாறிடுச்சு. நம்ம நேசனம்லாம் அதை ஒரு வாரத்தில் சொல்லியிருந்தாரு. ஒரு கவிஞர் பட்டாளம் என்னன்னா, அண்ணன் இல்லாமல் இங்கே வந்து நிறைய எவ்வளோ பிரச்சனை. அவர் பேசலாம், வழக்குகளை பற்றி பேசலாம், வக்கீல் கூட பேசுவார். ஹாஸ்பிட்டலை பற்றி பேசினா டாக்டர் கூட பேசுவார். நம்ம அது எது வளர்க்கிறப்போ அந்த துறையில் ஒரு அந்த அளவுக்கு மருத்துவர்களே இருக்கிற அளவுக்கு அந்த வார்த்தையெல்லாம் படிச்சிருக்காரு. கேட்டால் நம்மளுக்கு டாக்டர் ஏம்பல்ராஜா இருக்காருன்னு ஏம்பல்ராஜா இருக்காரு தான். அதை விட முயற்சி அவருக்கு அதிகமாக இருக்குதுன்றத நாம் கற்றுக்கணும். அண்ணன் வந்து எந்த காலத்திலையும் படிக்கக்கூடியவர். சரி, அவருக்கு ஒரு வாழ்த்து கவிதை எழுதுன்னு நான் பார்க்குவேன்னா ஒரு வாழ்த்து கவிதை பிறந்தநாளுக்காக போட்டேன். சரி, அதை படிக்கலாம். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் படிக்க வச்சாங்க. இது மாமா செல்லு, என் செல்லு அந்த புகைப்படம் இருக்குது. நம்முடைய அண்ணனை வாழ்த்து ஒரு கவிதையை கூட எழுதினேன். இன்று பாரதியாருடைய பிறந்த நாள். பாரதி பிறந்த நாளில் பிறந்த எங்கள் பாரதிதாசன். பாரதி பிறந்த நாளில் பிறந்த எங்கள் பாரதிதாசன் அறிவு கடல் தேடி ஓடும் ஆங்கில நீரோடு. எங்கள் நீல வானத்தில் பேசும் நட்சத்திரம் டிசம்பரில் பூத்த எங்கள் செம்மலர். எங்கள் நீல வானத்தில் பேசும் நட்சத்திரம் டிசம்பரில் பூத்த எங்கள் செம்மலர். ஏன்னா நாங்கள் செம்மலர் வாங்கி படிச்சுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். குடிசாங்களுடைய கதையெல்லாம் படிச்சிருக்கிறோம். கரடுமுரடான பாதைகளில் பயணப்பட்ட வாழ்க்கை. அண்ணனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. சாதாரணமாக இன்னைக்கு பல வழிகளை சுமந்தவர்கள் அவரை போல வழியை சுமந்தவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். அவர் பட்ட வழியெல்லாம் அவரால் சொல்ல மாட்டாரு, ஆனால் அதை ஜெயிச்சுட்டாரு. அதனால அந்த வகையில் கரடுமுரடான பாதைகளில் பயணப்பட்ட வாழ்க்கை நெடுகிலும் இப்போது குழுக்களின் வரவேற்பு. அறிவுக்கு சிந்திய உழைப்பால் சிந்தனை பூக்களில் நறுமண வாசம் எங்கள் தோட்டங்களிலும். நீ வீழ்ச்சி இல்லாத எங்கள் நீர்வீழ்ச்சி, நீ வீழ்ச்சி இல்லாத எங்கள் நீர்வீழ்ச்சி. நீ உப்பு கடல் தேடி போடும் நீர் அல்ல, மற்றவர் தாகம் தீர்க்கும் நீரோடு. புயல் ஏழைகளின் கூரைகளை பீத்து போடும், புயல் ஏழைகளின் கூரைகளை பீத்து போடும் உன் பேச்சு கலையால் அதிகாரத்தின் புயல் கூட ஏழைகளுக்கு கூரை வீழ்த்துவிடும். எங்கள் வானத்தில் நிலவும் உண்டு, எங்கள் வானத்தில் நிலவும் உண்டு, சூரியனும் உண்டு. நட்சத்திரங்களின் சுடர்கள் உங்கள் ஒளியில் பின்னணியில் தான் வெளிச்சம் இருக்கின்றன. நீ வள்ளலார் மண்ணில் விளைந்த சொல்லரிசி, நீ வள்ளலார் மண்ணில் விளைந்த சொல்லரிசி. அதனால் என்னவோ எங்கள் காடுகளின் பசிக்கு சொற்களால் சுவை ஊட்டுகிறார். நீ உழைக்கும் வர்க்கத்தின் உயர்வுக்கு உழைத்தவரின் பிள்ளை, நீ உழைக்கும் வர்க்கத்தின் உயர்வுக்கு உழைத்தவரின் பிள்ளை. முத்துவேல் குணவதி எங்கள் வழிநீட்டுக்கு தந்திட்ட தமிழ் நெருப்பின் வாரிசு. நீ கற்ற துறைவேறு, நீ கற்ற துறைவேறு. உன்னிடம் கலந்தும் கரைந்தும் கிடைக்கின்ற நிபுணத்துறை பல நூல். நோய் வந்தவர்களுக்கு உதவினால் நீ மருத்துவர், சட்டம் படித்தவரிடம் நீ பேசினால் நீ வழக்கறிஞர், பாட்டாளிகளின் உரிமைக்கு குரல் கொடுத்தால் நீ தோழர், பாட்டறிஞர்
கவிஞரோ நீ பன்முக கவிஞர். என் வாழ்வின் பயணங்களில் நீங்கள் காட்டிய பாதைகளே என் பயணங்கள். என் வாழ்வின் பயணங்களில் நீங்கள் காட்டிய பாதைகளே என் பயணங்கள். அண்ணன் கவிஞர் முத்துவேல் ராமமூர்த்தி அவர்களுக்கு என் இனிய பிறந்தால் வாழ்த்துக்கள். அதுக்காக நீங்க வந்து அந்த கழக பிரச்சாரம் நான் பண்ணும்போது அறிவு ஒரு பேச